சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் செயல்படும் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் சார்பில் ரூபாய் 42.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிசை தங்கபாண்டியன், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ் உள்ளிட்ட துறை சார்ந்த ஆணையாளர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொல்காப்பிய பூங்கா என்பது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை மூலம் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய நுழைவாயில், கண்காணிப்பு கோபுரம், பார்வையாளர்கள் மையம், பார்வையாளர் மாடம், நடைபாதை, சிற்றுண்டியகம், புதிய கழிப்பறை, திறந்தவெளி அரங்கம், இணைப்பு பாலம், கண்காணிப்பு கேமராக்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி போன்ற பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் தொல்காப்பிய பூங்கா பகுதி 1 மற்றும் பகுதி 2 இணைத்து சாந்தோம் சாலையில உயர்மட்ட நடைபாலம் கைவாக் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் டிசிஎஸ் தினகரன் சாலையின் குறுக்கே இருக்கக்கூடிய குழாய் கால்வாய்க்கு மாற்றாக 3 வழி பெட்டக கால்வாய் ட்ரிபிள் செல்பாஸ் கல்வெட் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொல்காப்பிய பூங்கா கடந்த காலங்களில் செயல் இருந்தது காரணமாக இந்த தொல்காப்பிய பூங்காவை புதுப்பிக்கும் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக கடந்த காலங்களில் இந்த தொல்காப்பிய பூங்கா என்பது சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையமாக செயல்பட்டு வந்தது. சுற்றுச்சூழல் கல்வியினை சமுதாயத்திற்கு குறிப்பாக மாணவர்கள் பயன்பெற்றிடும் வகையில சுற்றுச்சூழல் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்தது. இயற்கை சூழ்நிலை நிறைந்துள்ள தொல்காப்பிய பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 3.20 கிலோமீட்டர் தூர நடைபயிற்சி பாதைகளும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இன்றைய தினம் அதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். சுற்றுச்சூழல் கல்வி தொடர்பாக மாணவர்களுக்கு ஏற்கனவே இந்த பூங்காவில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில இன்றைய தினமும் சுற்றுச்சூழல் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் அது குறித்தான கல்வி சுற்றுலாவையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கிறார். வரக்கூடிய நாட்களுமே மாணவர்கள் சுற்றுச்சூழல் குறித்தான நிகழ்ச்சிகளும் அது சார்ந்த சுற்றுச்சூழல் கல்வி சுற்றுலாக்களையும் இந்த தொல்காப்பிய பூங்காவில் தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து அவர் இந்த பூங்காவில் எது போன்ற ஒரு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என தொடர்ந்து பார்வையிட்டு வருகிறார். கடந்த காலங்களில் கூட இந்த பணிகள் நடைபெற்றிருப்பதும் கூட கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக இந்த பூங்காவில் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை முதலமைச்சர் நேரடியாக வந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில தான் சென்னை குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் செயல்படக்கூடிய சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் சார்பாக ரூபாய் 42.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொல்காப்பிய பூங்காவை தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து இந்த பூங்காவனையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார்.